இந்த வீட்ல எதுவுமே நடக்காது. யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ஆண்டி, முகத்தை கழுவிட்டு வாங்க, கோயிலுக்கு போலாம். சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். தனலட்சுமி, வெண்ணிலா சொல்றது கரெக்டுமா. வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லை. அழுது அழுது உடம்பு கெடுத்துக்காத. ஆண்டி, மனசை சமாதானப்படுத்திட்டு வாங்க. வெண்ணிலா, என் மனசை சமாதானப்படுத்திடலாம். தனக்கு கல்யாணம் நடக்க போகுது, வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுதுன்னு கனவு கண்டுகிட்டு இருந்த தேவானே எப்படி சமாதானப்படுத்துறது? ஒரு தாயா என் மகனுக்காக சண்டையை போட்டுட்டு வந்துட்டு, ஒரு பொம்பளையா என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சுதான் அழுதுகிட்டே இருக்க. அம்மா, உன் சந்தோஷம்தாம்மா என் சந்தோஷமும். நீ எனக்காக எங்கேயோ தலை குறிஞ்சு நிக்க தேவையில்லை. தெய்வானிக்கு நிச்சயம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஆண்டி. நல்ல நாளை பார்த்து கல்யாண தரகருக்கு தகவல் சொல்லலான்னு இருக்கேன். நிச்சயம் வேற ஒரு நல்ல சம்பந்தம் நமக்கு அமையும். புரியாம பேசாதீங்க. கல்யாணம் வரைக்கும் போய் அபசகுணமா ஏதேதோ நடந்து அடுத்து யாருங்க பொண்ணு எடுப்பாங்க? உண்மையை யாரு விளக்கிடுவா? ராஜவேலன மாதிரி தன்மையான குடும்பத்து ஆளுங்களே உண்மையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. என் நம்பிக்கையே போச்சு. தெய்வானிக்கு உடனே மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். அவ என் கூட சென்னைக்கு வரட்டும், என் வீட்ல இருந்து வேலைக்கு போகட்டும். ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணத்தை பத்தி பேசலாம். ஆமாம்மா, எனக்கும் ஒரு சேஞ்ச் தேவைம்மா. சட்டுன்னு முடிவை மாறுறப்போ மனசை பேலன்ஸ் பண்ண முடியல. ப்ளீஸ் தெய்வானிய ஏன் கூட அனுப்புங்க. என்னம்மா நீ விவரம் தெரியாம பேசுறியே? அவளை அனுப்பி வச்சுட்டு நானும் இவரு ஐயோ நம்ம பொண்ணு அழ வச்சுட்டோமேன்னு நொந்துகிட்டு இருப்போம். சரி ஆண்டி, இவ இங்கே இருக்கட்டும். ஆனா கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். பொறுமையா இருப்போம். நேரம் சரியாகிறப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரி, எல்லாரும் புறப்படுங்க, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். வெண்ணிலா, ஆண்டி என்ன மன்னிச்சிடுமா? மன்னிப்பா? என்ன ஆண்டி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்ன நடந்துச்சு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு? உன் வாழ்க்கைய நான் காயப்படுத்திட்டேன். புரியல ஆண்டி. நீ மனசு உடைஞ்சு போய் நிம்மதியா இருக்கணும்னு இங்க வந்த. உன்னை தொந்தரவு பண்ணாம இருந்திருக்கணும். நான் சும்மா இருக்க மாட்டாம கல்யாணம் பேசுறேன்னு தேவையில்லாம பாலமுருகனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. என்னம்மா, ஒண்ணும் இல்லையா?